உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சில மருத்துவ காரணங்களால ஏற்படலாம். ஆனால் பெரும்பான்மையாக இது எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு. அதாவது வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட கோளாறு. அப்படி என்ன கோளாறு நம்மளுடைய வாழ்வியலில் ஏற்பட்டுச்சு? இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தராசை நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பக்கம் நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கலோரிஸ், அதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கலோரின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அன்றாடமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள், அப்புறம் எக்ஸசைஸ், இன்னும் நம்மளுடைய உடம்பு கிரகிக்கக்கூடிய சத்துக்கள். இப்போது இந்த மெயின்டெனன்ஸ் கலோரி அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய உயரம், எடை, அப்புறம் வயது, இதை பொறுத்து நம்மளுடைய உடம்புக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கலோரிஸ் சராசரியாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான அளவு தான் அந்த மெயின்டெனன்ஸ் கலோரி. தராசில் ஒரு பக்கம் கூடுனாலும் சரி, இன்னொரு பக்கம் குறைஞ்சாலும் சரி, நமக்கு வந்து இந்த ஒபிசிட்டி வந்து ஏற்படலாம். இப்போது நமக்கு ஒபிசிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டது? BMI, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். சைடில் கூட நான் அந்த இண்டெக்ஸ் சார்ட்டை கூட டிஸ்பிளே பண்ணுறேன். அதை கூட நீங்கள் வந்து பார்த்து கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, நம்மளுடைய வெயிட்டை கிலோகிராமுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். இன்னும் நம்மளுடைய ஹைட்டை அதை வந்து மீட்டர் ஸ்கொயராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் இந்த போட்டோம்னா, அந்த வேல்யூவை நம்ம அந்த இண்டெக்ஸ் சார்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒபிசிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அப்புறம் வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோ, இன்னும் ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ். இந்த ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸை எப்படி மெஷர் பண்ணுறதுனா, அதுக்கு வந்து ஹேர் பெண்ட் அண்ட் கேலிப்பர்னு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஒபிஸாக இருக்கிறாங்கனாலே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஜிம்முக்கு போ, இல்லை எக்ஸசைஸ் பண்ணு, இல்லை ரன்னிங் போ, அப்படிலாம் சொல்லுவாங்க. உடனே அவங்களும் என்ன செய்வாங்க? தாறுமாறாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வந்து இருக்காது. இன்னும் சிலர் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னா, இந்த வெயிட் லாஸுக்காக மெடிசன் எடுத்துக்கலாம். இன்னும் வந்து வெயிட் லாஸ் பவுடர் சொல்லி இந்த ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய புது புது விஷயங்கள்லாம் அவங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வந்து இருக்காது. அப்போது வெயிட்டை குறைக்கிறதுக்கு எதுதான் சரியான வழி? இப்போது நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்யணும் தான், அது முக்கியமான விஷயம்தான். ஆனால் இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, நம்ம கலோரி இன்டேக்கை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸை நம்ம பண்ணாலே போதும். முக்கியமாக இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ லோ கார்ப்னு சொன்ன உடனே நம்ம வந்து சோறே சுத்தமாக சாப்பிடாம நம்ம வந்து பட்டினி கிடந்துடக்கூடாது. இன்னும் அப்புறம் சோறு சாப்பிடாம நம்ம வந்து சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. அப்போது நம்மளுடைய பாடிக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கலோரியோ நம்ம அதுக்கேற்ற உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம போதுமானதாக வந்து இருக்கும். டயட் முடிஞ்சிருச்சு. அப்போ இது கூட நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா, இப்போ அமெரிக்கன் ஹெல்த் அசோசியேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு குறைந்தது 5 நாட்கள் வந்து நம்ம உடற்பயிற்சி வந்து செய்யணும். அந்த 5 நாட்களுமே அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சு நம்ம ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி வந்து செய்யலாம். அந்த உடற்பயிற்சி வந்து எப்படினாலும் இருக்கலாம். ஒன்று நீங்கள் வந்து ரன்னிங் போகலாம், இல்லை பிரிஸ்க் வாக்கிங் போகலாம். அப்படின்னா ஒரு மாட்ரேட்டான ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் உடலுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காம மட்டும் நம்ம இருந்துடவே கூடாது.